அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்துமார்களுக்கு நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாத் செய்து அவர்களையெல்லாம் சுவர்க்கத்துக்கு அழைத்து செல்வார்கள். நரகத்தில் யாராவது பாவிகள் இருந்தால் கூட அவர்களுக்கும் அந்த ஷஃபாத்து கிடைத்து அனைவரும் சுவர்க்கத்துக்கு சென்றதுக்கு பின்னால் நரகத்திலிருந்து கடைசியாக ஒருவன் வழியாகுவான். அவனுடைய பேர் ஜுஹைனா. இன்னொரு சொல்லின்படி அவனுடைய பேர் ஹன்னாதன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இவனை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், நீயும் போய் சுவர்க்கத்திலே சேர்ந்து கொள் என்று அல்லாஹ் சொல்லுவான். அவன் சுவர்க்கத்துக்கு போவான். சுவர்க்கத்துக்குள்ளே போன அவனுக்கு அவனுடைய பார்வைக்கு சுவர்க்கம் முழுவதும் நிரம்பி இருப்பது போல காட்சி அளிக்கும். இடமே இல்லாமல் நிரம்பி போய்விட்டது போல காட்சி அளிக்கும். அதை அவன் அல்லாஹ்விடத்தில் வந்து திரும்பி சொல்லுவான், யா அல்லாஹ் சுவர்க்கம் நிரம்பி இருக்கிறது, இடமில்லை என்று. அப்போ அல்லாஹ் சொல்வான், நீ இப்பொழுது மறுபடியும் போ. துன்யாவை போல, இந்த உலகத்தை போல 10 மடங்கு உனக்கு இடம் இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அவளை சுவர்க்கத்துக்கு அனுப்பி வைப்பான். அவனும் உள்ளே போய் சுவர்க்கத்திலே சேர்ந்து கொள்வான். அப்போ சுவர்க்கவாதிகள் எல்லாம் அவனை பார்த்து சொல்வார்கள், இவரிடத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது போல, நிறைய நன்மைக்கான அமல்கள் நிறைய செய்திருப்பான் போல, அதனால தான் இவனுக்கு துன்யாவை போல 10 மடங்கு இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பேசிக்கொள்வார்களாம். கொஞ்சம் யோசிக்க வேண்டும். கடைசியாக சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அவனுக்கே துன்யாவை போல 10 மடங்கு இடம் என்று சொன்னால், உண்மையாகவே அல்லாஹுக்கு பயந்து வணக்கம் செய்யக்கூடியவர்களுக்கு எந்த அளவுக்கு இடம் அல்லாஹு தஆலா கொடுத்திருப்பான் என்பதை யோசிக்க வேண்டும். மேலும் இந்த ஜுஹைனா அல்லது ஹன்னாத் என்று சொல்லப்படக்கூடிய இவன் உலகத்தில் வாழும் பொழுது எப்படி இருந்தான்னு சொன்னால், நப்பாஷ், எப்படி கபறுகளை தோண்டி மையத்துகளுடைய கஃன் பிடவையை விற்று அதில் லாபம் தேடக்கூடியவனாக இருந்தான். அல்லது மக்காசா இருந்தான், அதாவது வரி வசூலிப்பவனாக இருந்தான் என்று அந்த வரலாறுகளே அவனை பற்றி சொல்லப்படுகிறது. நாம் சிந்திக்க வேண்டிய விடயம், கடைசியாக சுவர்க்கத்தை போகக்கூடிய அவனுக்கே இவ்வளோ இடம் என்று சொன்னால், உலகத்தில் நாம் நல்லமல்கள் செய்து கொண்டிருந்தோமே ஆனால் நமக்கு எவ்வளோ இடம் கிடைக்கும் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் சுவர்க்கத்திலே மிகப்பெரிய அந்தஸ்துகளை கொண்டு கௌரவம் செய்வானாக. வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.